ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நம்ம யூடியூப்பில் ஒரு கமெண்ட் ரிசீவ் பண்ணினேன். அந்த கமெண்ட் என்னென்னா, சவுதியில் வந்து ஃபேமிலி விசாவுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். நான் உங்கள் லலிதா. வாங்க. ஆக்சுவலி என்னோட பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் பார்க்கில் இருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ தான் இந்த மெசேஜ் பார்த்தோம். ஸோ உடனே நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. இப்போ 2 விசா இருக்குது. ஸோ 2 டைப்பான விசாவில் ஒரு விசா வந்து ஃபேமிலி ரெசிடென்சி விசா அண்ட் செகண்ட் டைப் வந்து ஃபேமிலி விசிட்டிங் விசா. ஓகே, இப்போ ஃபேமிலி ரெசிடென்சி விசா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ். பட் ஃபேமிலி விசிட்டிங் விசா பார்த்தீங்கன்னா ஈஸியான ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அரௌண்ட் 800 சவுதி ரியால் வரும். பட் இந்தியன் ருபீஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா அரௌண்ட் 20,000 தான் வரும். இப்போ நான் சொன்ன 800 சவுதி ரியால், அதாவது 20,000 என்னென்னத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்க சவுதி எம்பசிக்கு ஸ்டாம்பிங் அந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே சேர்த்து தான். ஃப்ளைட் டிக்கெட் நம்ம ஓனாக நம்ம செப்பரேட்டாக அது வரும். அது அன்னில நம்ம ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் 3 months வந்து நம்ம ரெனிவல் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ரெனிவல் ஃபீஸ் ஒரு 200 சவுதி ரியால் per personக்கு வரும். 1000 to 5000, அதாவது இந்தியன் ருபீஸில் 4000 to 5000 வரும். ஒன்ஸ் நம்ம என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப் டு 9 months நம்ம இங்கே சவுதிக்குள்ளே இருக்கலாம். பட் ஆஃப்டர் 9 months we need to எக்ஸிட் அண்ட் ரீஎன்ட்ரி நம்ம பண்ணி ஆகணும் சவுதிலேருந்து வெளியே. அதுக்கு தனி எக்ஸ்பென்ஸ் ஆகும். அப்போ ஃபேமிலி ரெசிடென்சி விசா சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் மேரேஜ் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி நம்ம வந்து அட்டஸ்டேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம வெரிஃபிகேஷன் எல்லா டாக்குமெண்ட் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ஆகும், இப்போ எவ்வளோ ஆகும்னா இங்கே சவுதியில் வந்து 2000 சவுதி ரியால் ஆகும். இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 40,000 rupees அரௌண்ட் வரும். வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுன்னா இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்டாம்பிங் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம சவுதி ஒன்ஸ் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்ம மந்த்லி பர் பர்சனுக்கு 450 ரியால் சவுதி கவர்மெண்ட் நம்ம பே பண்ணணும். அதாவது 12 months பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 4500 ரியால் நம்ம பே பண்ணணும். இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 lakh வரும் பர் பர்சனுக்கு 12 monthsக்கு. ஓகே, 1 yearக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஜஸ்ட் தம்ஸ் அப், லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை. See you next video.